துளாராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். துளாராசி வைகாசி மாத பலன் 2026 நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் தமிழ் மாதங்களில் 2வது மாதம் வைகாசி மாதம். துளாராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, சூரியன் ரிஷப ராசியில் செஞ்சிருக்கக்கூடிய காலம் தான் வைகாசி மாதம். இந்த ரிஷபத்துடைய அதிபதி சுக்கிரன், சுபகிரகம். ஆக இந்த மாதங்கிறது அனைத்து விதமான சுபகாரியங்களையும் செய்வதற்கு மிக அற்புதமான மாதம். இந்த வைகாசி மாதம் 14ஆம் தேதி வரை அக்னி நட்சத்திர தோஷம் இருக்கிறதுனால வீடு நிலம் சம்பந்தமாக எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது. அதாவது பார்த்திங்கன்னா, வீடு கிரக பிரவேசம், கிரக ஆரம்பம், வீடு மனை கொள்வது, அதே மாதிரி மரம் வெட்டுறது, கிளை வெட்டுறது, இந்த மாதிரியான எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது. இந்த அக்னி நட்சத்திர தோஷ காலத்தில் வைகாசி மாதம் 14ஆம் தேதி வரை, கடந்த சித்திரை மாதம் 22ஆம் தேதியிலேருந்து ஆரம்பித்து இந்த வைகாசி மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் அக்னி நட்சத்திர தோஷம் இருக்கிறதுனால இந்த வேலைகளை செய்யக்கூடாது. இந்த வைகாசி மாதங்கிறது மழை மாதமாக சொல்லப்படுகிறது. ஏன் அப்படின்னா, எந்த ஒரு மாதத்துலையும் 2 அமாவாசை வந்து அதுக்கு பேர் மழை மாதம். இந்த வைகாசி மாதம் 2ஆம் தேதி ஒரு அமாவாசை வருது, 31ஆம் தேதி ஒரு அமாவாசை வருது. ஆக மொத்தம் 2 அமாவாசை வருது. அதனால் இது மழை மாதம். மழை மாதத்தில் சுபகாரியம் செய்யக்கூடாது அப்படின்னா அப்படி இல்லை. ஒரு 2 மாதத்துக்கு ஒரு ருது வரும். அந்த வரிசையில் சித்திரை மாதமும் வைகாசி மாதமும் வசந்த ருது. இந்த வசந்த ருது காலத்தில் மழை மாதமாக இருந்தாலும் சுபகாரியங்களை செய்யலாம். ஆக அனைத்து விதமான சுபகாரியங்களையும் இந்த வைகாசி மாதம் செய்யலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, வைகாசி மாதம் 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம். முருகப்பெருமானை விரதமிருந்து புனித நீராடி வழிபாடு செய்பவர்களுக்கு சகல விதமான வெற்றிகளையும் கிடைக்கும், தொழில் வளர்ச்சி ஏற்படும், திருமணம் கைகூடும், குழந்தை பேறு கிடைக்கும், அனைத்து விதமான காரியம் தடையில்லாமல் நடக்கும், எதிரிகள் விலகுவார்கள், கடன் நிவர்த்தியாகும். ஆக மிக அற்புதமான வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம், துர்காதேவியையும் வழிபாடு செய்யலாம். இதே பலன்கள் கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, வைகாசி மாதம் 18ஆம் நாள் குரு பெயர்ச்சி. ஒரு வருடத்திற்கு ஒரு தடவை குரு பெயர்ச்சி வரும். இந்த குரு பெயர்ச்சி என்ன விசேஷம் அப்படின்னா, குரு உச்சமாகிறார். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை குரு உச்சமாகுவார். அப்போ இந்த வருடம் குரு பெயர்ச்சிங்கிறது 12 ராசிகளுக்கும் மிகப்பெரிய நன்மை செய்யும். ஏன்னா உச்சமாக செஞ்சிருக்கிறதுனால. ஆக குரு பகவான் 18ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி உச்சமடைய போகிறார். துளாராசி குரு பெயர்ச்சி பலனாக தனியாக பார்ப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, வைகாசி மாதம் 21ஆம் தேதி வாஸ்து நாள். வருஷத்துலேயே 8 நாள் தான் வாஸ்து நாள் வரும். இந்த மாதம் 21ஆம் தேதி வாஸ்து நாள் இருக்கிறதுனால புதிதாக வீடு கட்டுவதற்கு, கிரக ஆரம்பம், வீடு மனை கொள்வதற்கு மிக அற்புதமான நாள். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த வைகாசி மாதத்திலே உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம், அதாவது ஆயுள் ஸ்தானம், மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதியும் சுக்கிரன் தான். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல 25ஆம் தேதி வரை செஞ்சிருக்கிறார். 9ஆம் இடங்கிறது தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானம். பொதுவாக ராசிநாதன் 9ல் செஞ்சரிப்பது நன்மை, யோகம், நிறைய ஸ்தல யாத்திரை, நிறைய கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு, பெரிய பெரிய மகான்கள் ஜீவசமாதிகள்லாம் சென்று வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பு, மகான்களுடைய பெரிய குருமார்களுடைய அறிமுகம் ஏற்படக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்திங்கன்னா, வெளிநாடு சம்பந்தமான வெளிநாட்டிற்கு வேலைக்காகவோ அல்லது தொழிலுக்காகவோ அல்லது வியாபாரத்திற்காகவோ வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும். தந்தை வழி நன்மைகள் ஏற்படும். ஆனாலும் 8ஆம் இடத்து அதிபதியும் அவர் தாங்கிறதுனால தந்தையுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை செலுத்த வேண்டும். மற்றபடி ராசி அதிபதி 9ல் இருப்பது தெய்வத்துடைய அருள், தெய்வ வழிபாடு, தெய்வத்தால் சில காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் மிக அற்புதமாக இருக்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம், வாக்கு, தனம், குடும்பம், வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய். 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய களத்திர ஸ்தானம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை ஸ்தானம். அதாவது இந்த 7ஆம் இடத்துல கூட்டு தொழில் இருக்கும், 7ஆம் இடத்துல நண்பர்கள், 7ஆம் இடத்துல வாடிக்கையாளர்கள், இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் 7ஆம் இடம். அப்போ இந்த 2க்கும் 7ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் 7ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்று மூல திரிகோணமாக செஞ்சிருக்கிறார். மிக அற்புதமான அமைப்பு. 7ஆம் அதிபதி 7 ஆட்சிங்கிறதுனால திருமண முயற்சி கைகூடும். 2வது குழந்தை வந்து 7ஆம் இடம். அப்போ குழந்தை கரு உண்டாக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு, திருமணம் கைகூடும்,
கூட்டு தொழிலே அமோக லாபம் ஏற்படக்கூடிய அமைப்பு, தொழிலில் கூட்டு தொழில், அதாவது தொழிலில் பார்ட்னர் சேர்த்து செய்யக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்கள், உங்கள் தொழிலில் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான அனைத்து விதமான நன்மை ஏற்படும். அதே மாதிரி அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு. செவ்வாங்கிறது அசையா சொத்தை சொல்லக்கூடிய கிரகம். அசையா சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு, அசையா சொத்துவால் லாபம் ஏற்படக்கூடிய அமைப்பு. ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு யோகம். ஏன்னா 2ஆம் இடத்த அதிபதி அவர் தான். அதாவது வருமான ஸ்தானத்துக்கு அவர் தான் அதிபதி. அப்படிங்கிறதுனால அசையா சொத்துக்கள் மூலமாக வருமானம், ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு யோகம். இந்த மாதிரியான அதிக அளவு நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பில் தான் செவ்வாயும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம், தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானம். இந்த 9ஆம் இடத்துக்கு அதிபதி புதன். அதே போல் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா புதன் தான். இந்த 9க்கும் 12க்கும் உடைய புதன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல 15ஆம் தேதி வரை இருக்கிறார். பொதுவாக 9ஆம் இடத்து அதிபதி 8ல் சஞ்சரிப்பது பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும், தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். அதே நேரத்தில் 12ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். 12ஆம் இடத்து அதிபதி 8ல் இருக்காரு அப்படின்னா நன்மை, விபரீத ராஜயோகம், கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம். ஏன்னா 12ஆம் இடத்து அதிபதி, 12ஆம் இடமும் மறைவு, 8ஆம் இடமும் மறைவு. ஒரு மறைவு சாணாதிபதி மற்றொரு மறைவு சாணத்தில் இருந்தால் அதுக்கு பேர் விபரீத ராஜயோகம், கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம். எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த 15ஆம் தேதிக்கு அப்புறம் 9ஆம் அதிபதி புதன் 9ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறதுனால நன்மைகள் அதிக அளவு நடக்கும். கமிஷன், ஏஜென்சி, புரோக்கர், இந்த மாதிரியான தொழில் செய்பவர்கள், பேச்சை காசாக்கு தொழில் செய்பவர்களுக்கு யோகமான காலம். அதே போல் பார்த்தா வெளிநாடு சம்பந்தமான ஒப்பந்தங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு, வெளிநாடு பாஸ்போர்ட் கிடைக்கிறது, விசா கிடைக்கிறது, இந்த மாதிரி வெளிநாடு சம்பந்தமான உங்களுக்கு ஒரு விசா கிடைக்கிறது, பாஸ்போர்ட் கிடைக்கிறது, இந்த மாதிரியான ஒப்பந்தம் கையெழுத்து போடக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்தல யாத்திரை, வெளி பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு, இந்த கோயில்களுக்கு சென்று, அதுவும் பெருமாள் கோயில் சென்று வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பு. அதே போல் 12ஆம் இடத்து அதிபதி 9ல் இருக்கிறதுனால அந்த பயணங்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, பயணங்களுக்காக செலவு செய்ய, சுற்றுலா சென்று வரக்கூடிய அமைப்பு, அதற்காக சுப செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம், லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். இந்த 11ஆம் இடத்து அதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். இப்போ 11ஆம் இடத்துல லாபாதிபதி 8ல் மறைஞ்சிருக்காரு அப்படின்னா 8ஆம் இடங்கிறது எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத நஷ்டம் ரெண்டையும் சொல்லும். அப்போ பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்து அதிபதி 8ல் இருக்காருன்னா எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத அதிர்ஷ்டம், அதாவது ரேஸ், லாட்ரி, இந்த மாதிரியான எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மாதம் துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வைகாசி மாதம். ஏன்னா 11ஆம் இடத்து அதிபதி 8ல் இருக்கிறதுனால. அப்போ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டத்தால் மிகப்பெரிய உயர்வை பெறக்கூடிய துளாராசிக்காரர்களாக இருப்பார்கள் இந்த வைகாசி மாதம். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 9 விட்டு 10க்கு வராரே, 10ல் குரு சஞ்சரிக்கும் போது நன்மை இல்லை அப்படின்னா இந்த தடவை குரு உச்சமாக சஞ்சரிக்கிறதுனால எந்த ராசியும் பெருசாக கெடுபலன் நடக்காமல் நன்மையே நடக்கும். அந்த குரு பயிற்சி பலன் தனியாக துளாராசியாக பார்ப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.